ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவர்களாகி நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் ஆக முயற்சி செய்யுங்கள். சோம்பேறி மாணவர்கள் ஆகக்கூடாது. யாருக்கு நாள் முழுவதும் நண்பர்கள் உறவினர்கள் நினைவிற்கு வருவார்களோ அவர்கள் சோம்பேறிகள். கேள்வி: சங்கம யுகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று யாரை சொல்வார்கள்? பதில்: யார் தனது உடல், மனம், செல்வம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அல்லது பயன்படுத்துகிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள். சிலர் மிக கருமையாக இருக்கிறார்கள். அப்போது தலையெழுத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் முன்னால் நிற்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும். தந்தை இப்போது நேரில் வந்திருக்கிறார். நாம் நமது அனைத்தையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாக்கியவான் குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். தைரியம் வைத்து பலருக்கு பாக்கியத்தை உருவாக்க நிமித்தம் ஆவார்கள். பாடல்: பாக்கியத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் இங்கே உங்கள் பாக்கியத்தை உருவாக்குகிறீர்கள். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். மேலும் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என்பது பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். இப்போது கிருஷ்ண பகவான் வாக்கே இல்லை. இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் குறிக்கோளாக இருக்கிறது. பிறகு நான் உங்களை அரசர்களின் அரசராக மாற்றுகிறேன் என்பது சிவ பகவான் வாக்கு. அதனால் முதலில் நிச்சயம் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவீர்கள். மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கு இல்லை. கிருஷ்ணர் என்பது குழந்தைகள் உங்களின் குறிக்கோள். இது பாடசாலை. பகவான் பாடம் கற்பிக்கிறார். நீங்கள் எல்லோரும் இளவரசர், இளவரசி ஆகிறீர்கள். பல பிறவிகளின் கடைசியில் நீங்கள் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவதற்கு நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த பாடசாலையின் டீச்சர் சிவபாபா, ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை. சிவபாபாவே தேவ தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாங்கள் பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் என்று குழந்தைகள் நீங்கள் சொல்கிறீர்கள். நாம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து இப்பொழுது பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். இது பிரின்சஸ் ஆவதற்கான பாக்கியம். இது ராஜயோகம் தானே. சிவபாபா மூலமாக முதலில் சொர்க்கத்தின் 2 இலைகள் ராதாகிருஷ்ணன் தோன்றுகிறார்கள். உருவாக்கப்பட்ட சித்திரம் சரியாக இருக்கிறது. புரிய வைப்பதற்கு நன்றாக இருக்கிறது. கீதையின் ஞானத்தால் தான் பாக்கியம் உருவாகிறது. பாக்கியம் உருவாகி இருந்தது, அது இப்போது முறிந்துவிட்டது. பல பிறவிகளின் கடைசியில் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக பெக்கராக மாறிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் இளவரசராக வேண்டும். முதலில் நிச்சயம் ராதாகிருஷ்ணர் ஆவீர்கள். பிறகு அவர்களின் ராஜதானியும் நடக்கும். ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார் தானே. சுயவரத்திற்கு பிறகு ராதா கிருஷ்ணரிலிருந்து லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். நரனிலிருந்து பிரின்ஸ் அல்லது நாராயணராவது ஒரே விஷயமாக இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள். நிச்சயம் சங்கமயுகத்தில்தான் ஸ்தாபனை நடந்து இருக்கும். அதனால் சங்கமயுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்கிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. மற்ற எல்லா தர்மங்களும் விநாசம் ஆகிவிடும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கிறது. அந்த வரலாறு புவியியல் நிச்சயம் மீண்டும் ரீபீட் ஆக வேண்டும். மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அதில் லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பரிஸ்தானமாக இருந்தது. இப்போது சுடுகாடாக இருக்கிறது. எல்லோரும் காம சிதையில் அமர்ந்து சாம்பல் ஆவார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் மாளிகை போன்றவற்றை கட்டுவீர்கள். அதற்காக கீழே இருந்து ஏதோ தங்க துவாரகையோ இலங்கையோ மேலே எழும்பி வராது. ராமராஜ்யத்தை கோல்டன் ஏஜ் என்று சொல்கிறார்கள். இருந்த உண்மையான தங்கம் அனைத்தும் கொள்ளை போய்விட்டது.
பாரதம் எவ்வளவு பெரிய தனவானாக இருந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இப்போது வறுமையில் இருக்கிறது. வறுமை என்ற வார்த்தை ஒன்றும் கெட்டது கிடையாது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். அங்கே வேற எந்த தர்மமும் இருக்க முடியாது. இது எப்படி சாத்தியம்? தேவர்கள் மட்டுமே இருப்பார்களா என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அநேக சித்தாந்தங்கள் இருக்கின்றன. ஒன்றோடு மற்றது சேர்வது இல்லை. எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள்! இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. நாம் சொர்க்கவாசி ஆகிறோம் என்பது நினைவில் இருந்தாலும் சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்கள் குறிக்கோள் உயர்ந்தது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக சொர்க்கவாசி ஆகிறீர்கள். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடப்பது பிராமணர்கள் உங்களுக்கே தெரியும். இதுவும் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். எனினும் மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது. தலையெழுத்தில் இல்லை என்றால் திருந்துவதே இல்லை. பொய் சொல்லும் பழக்கம் அரை கல்பமாக ஏற்பட்டு இருக்கிறது. அது போவதே இல்லை. பொய்யையும் பொக்கிஷம் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். அதை விடுவதே இல்லை என்றால் இவரது தலையெழுத்தே அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதில்லை. எப்போது பற்று முழுமையாக விடுபடுமோ அப்போதே நினைவு இருக்கும். முழு உலகின் மீது வைராக்கியம் வர வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் போன்றோரை பார்த்தும் பாராமல் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் நரகவாசிகள், சுடுகாட்டில் இருப்பவர்கள் என்பது தெரியும். இவை அனைத்தும் அழிய போகின்றன. இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். அதனால் சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்கிறோம். நேற்று நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், ராஜ்யம் செய்தோம், அதை இழந்துவிட்டோம். பிறகு நாம் ராஜ்யத்தை பெறுகிறோம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தலை வணங்குவதும் பைசாவை வீணாக்குவதும் நடக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். கத்தி கொண்டே இருக்கிறார்கள், எதுவும் கிடைப்பது இல்லை. பாபா, வாருங்கள், எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஆத்மா அழைக்கிறது. அதுவும் எப்போது கடைசியில் அதிக துக்கம் ஏற்படுமோ அப்போது நினைவு செய்கிறது. இப்போது இந்த பழைய உலகம் அழியப் போவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது இது நமது கடைசி பிறவி. இதில் நமக்கு முழு ஞானமும் கிடைத்து இருக்கிறது. இந்த ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். நிலநடுக்கம் போன்றவை திடீரென ஏற்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது எவ்வளவு பேர் இறந்து இருப்பார்கள். குழந்தைகள், உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லாம் தெரியும். பாக்கி என்ன மீதம் இருக்கிறதோ அதுவும் தெரிந்து கொண்டே போகும். ஒரு சோமநாதர் கோவில் மட்டும் தங்கத்தால் இருந்து இருக்காது. இன்னும் பல மாளிகைகளும் கோவில் போன்றவைகளும் தங்கத்தால் இருந்திருக்கும். பிறகு என்ன நடக்கிறது? எங்கே மறைகிறது? நிலநடுக்கத்தில் எல்லாம் உள்ளே போன பிறகு வெளியே வருவதே இல்லையா? உள்ளேயே சிதைந்து விடுகிறதா? என்ன நடக்கிறது? போக போக உங்களுக்கு தெரிந்து விடும். தங்க துவாரகை சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். நாடகத்தில் அது கீழே சென்று விட்டது. பிறகு சக்கரம் சுற்றும் போது மேலே வரும் என்று இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். அப்போதும் மீண்டும் உருவாக்க வேண்டும். இந்த சக்கரத்தை சிந்தனை செய்து அதிக மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இந்த சித்திரத்தை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த பேட்ச் அதிக சேவை செய்வதற்கு தகுதியாக இருக்கிறது. எனினும் யாரும் அவ்வளவு சேவை செய்வதில்லை. குழந்தைகள், நீங்கள் ரயில் வண்டியிலும் அதிக சேவை செய்ய முடியும். எனினும் ரயில் வண்டியில் என்ன சேவை செய்தோம் என்று யாரும் ஒருபோதும் செய்தியை எழுதுவது இல்லை. 3ஆம் வகுப்பிலும் சேவை செய்ய முடியும். யார் கல்பம் முன்னர் புரிந்து கொண்டாரோ, யார் மனிதரிலிருந்து தேவராக மாறினாரோ அவரே புரிந்து கொள்வார். மனிதர்களிலிருந்து தேவர் என்று பாடப்படுகிறது. அதற்காக மனிதரிலிருந்து கிறிஸ்துவராக அல்லது மனிதரிலிருந்து சீக்கியவராக மாற்றினார் என்பது கிடையாது. மனிதரிலிருந்து தேவராக மாற்றினார். அதாவது ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டது. மற்ற எல்லோரும் அவரவர் தர்மத்திற்கு சென்று விட்டனர். இந்த தர்மங்கள் பிறகு எப்போது ஸ்தாபனை ஆகும் என்பது மரத்தில் காட்டப்பட்டுள்ளது. தேவர்கள் இந்துவாகி விட்டார்கள். இந்துவிலிருந்து பிறகு மற்ற தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகியே சென்று விட்டார்கள். யார் தமது உயர்ந்த தர்மத்தை கர்மத்தை விட்டுவிட்டு மற்ற தர்மங்களுக்கு சென்று இருக்கிறார்களோ அவர்கள் அங்கிருந்து இங்கே வருவார்கள். அப்படியும் பலர் வருவார்கள். கடைசியில் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள்.
பிரஜைகளாக வருவார்கள். எல்லோரும் தேவி தேவர் தர்மத்தில் வரமாட்டார்கள். எல்லோரும் அவரவர் செக்ஷனுக்கு சென்று விடுவார்கள். உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. உலகில் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? தானியங்களுக்காக எவ்வளவு ஏற்பாடுகளை செய்கிறார்கள்? மிக பெரிய மிஷின்களை நிறுவுகிறார்கள். எனினும் எதுவும் நடப்பது இல்லை. சிருஷ்டி தமோ பிரதானமாக மாறியே தீர வேண்டும். ஏணியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும். நாடகத்தில் எது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறதோ அது நடந்து கொண்டே இருக்கிறது. பிறகு புதிய உலகின் ஸ்தாபனை நடக்க வேண்டும். இப்போது எந்த அறிவியலை கற்கிறார்களோ அவர்கள் சில வருடங்களில் அதிக திறமசாலிகள் ஆவார்கள். அதை கொண்டு அங்கே மிக நல்ல நல்ல பொருட்களை உருவாக்குவார்கள். இந்த அறிவியல் அங்கே சுகம் கொடுப்பதாக இருக்கும். இங்கே சுகம் குறைவாக இருக்கிறது, துக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த அறிவியல் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? முன்னர் இது மின்சாரம், கேஸ் போன்ற எதுவும் இருக்கவில்லை. இப்போது என்னென்ன வந்திருக்கின்றன என்பதை பாருங்கள். அங்கே பிறகு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து செல்வார்கள். சீக்கிரமாக வேலை நடந்து கொண்டே போகும். இங்கும் கட்டிடங்களை எப்படி கட்டுகிறார்கள் என்பதை பாருங்கள். எல்லாம் தயாராக இருக்கின்றன. எத்தனை மாடிகளை கட்டுகிறார்கள். அங்கே இப்படி நடக்காது. அங்கே அனைவருக்கும் அவரவர் வயல்வெளி இருக்கும். வரி எதுவும் விதிக்கப்படாது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். நிலமும் அதிகமாக இருக்கும். நதிகள் எல்லாம் இருக்கும். மற்றபடி கால்வாய்கள் இருக்காது. அவற்றை பிறகு வெட்டுவார்கள். நமக்கு டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது என்று குழந்தைகளின் மனதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மலை மீது போகும்போது ரயில் வண்டிக்கு டபுள் இன்ஜின் கிடைக்கிறது. குழந்தைகள், நீங்களும் விரலை கொடுக்கிறீர்கள் தானே? நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள். உங்கள் புகழும் பாடப்படுகிறது. நாம் கடவுளின் உதவியாளர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீமத் படி உதவி செய்கிறீர்கள். தந்தையும் உதவி செய்ய வந்திருக்கிறார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் அநேக தர்மங்களின் விநாசத்தையும் செய்ய வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்று பாருங்கள். அதிக பிரச்சனை ஏற்படும். எங்கே சண்டை போட்டு குண்டு போட்டு விடுவார்களோ என்று இப்போதும் பயம் இருக்கிறது. அதிக தீப்பொறிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அடிக்கடி தமக்குள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். பழைய உலகம் அழிய வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பிறகு நாம் நமது வீட்டிற்கு சென்று விடுவோம். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் முடிகிறது. எல்லோரும் ஒன்றாக போவார்கள். உங்களிலும் சிலருக்கே அடிக்கடி நினைவு இருக்கிறது. நாடகப்படி சோம்பலான சுறுசுறுப்பான 2 விதமானவர்களும் இருக்கிறார்கள். சுறுசுறுப்பான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாஸ் ஆவார்கள். சோம்பலாக இருப்பவர்கள் நாள் முழுவதும் ஏதாவது சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்ய மாட்டார்கள். நாள் முழுவதும் நண்பர்கள், உறவினர்களே அதிகமாக நினைவிற்கு வருவார்கள். இங்கே எல்லாவற்றிற்கும் மறக்க வேண்டி இருக்கிறது. நாம் ஆத்மாக்கள். இந்த சரீர வடிவ வாள் ஆடிக்கொண்டு இருக்கிறது. நாம் கர்மாத்தீத்து நிலை பெற்று விடுவோம். பிறகு இந்த வாள் விலகிவிடும். இந்த கவலை இருக்கிறது. கர்மாத்தீத்து நிலை ஏற்பட்டால் இந்த சரீரம் அழிந்துவிடும். நாம் ஷாமிலிருந்து சுந்தராகி விடுவோம். உழைக்க வேண்டும் தானே? கண்காட்சியிலும் பாருங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். மகேந்திரன் போபால் எவ்வளவு தைரியத்தை காட்டுகிறார். தனியாக எவ்வளவு முயற்சி செய்து கண்காட்சி போன்றவற்றை நடத்துகிறார். அந்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் தானே? ஒருவர் எவ்வளவு அதிசயத்தை செய்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். நண்பர்கள், உறவினர்களின் உதவியோடு எவ்வளவு வேலை செய்திருக்கிறார். அதிசயமாக இருக்கிறது. இந்த பைசா போன்றவற்றை இந்த காரியத்தில் போடுங்கள். வைத்திருந்து என்ன செய்வீர்கள் என்று நண்பர்களும் உறவினர்களும் புரிய வைத்தார். தைரியத்தோடு சென்றையும் திறந்தார். எத்தனை பேருக்கு பாக்கியத்தை உருவாக்கினார். அப்படி 6-7 பேர் வந்தால் எவ்வளவு சேவை நடக்கும். ஒரு சிலர் மிக கருமையாக இருக்கிறார்கள். பிறகு தலையெழுத்தே இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் முன்னால் நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஏதாவது செய்யுங்கள். இப்போது ஈசனின் பெயரால் மனிதர்கள் என்ன தானம் செய்வார்களோ அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்கு இப்போது ஈசன் வந்திருக்கிறார். தான புண்ணியம் செய்பவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. சங்கம யுகத்தில் யார் தனது உடல் மனம் செல்வத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார்களோ அல்லது வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். எனினும் பாக்கியத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களும் பிராமணர்கள். நாமும் பிராமணர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் பிரஜா, பிதா, பிரம்மா, குமார், குமாரிகள். இவ்வளவு எண்ணற்ற பிராமணர்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் வயிற்று வம்சாவளிகள். நீங்கள் வாயு வம்சாவளிகள். சிவஜெயந்தி சங்கமத்தில் நடக்கிறது. இப்போது சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு மன்மனா பவ என்ற மந்திரத்தை தந்தை கொடுக்கிறார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பவித்திரமாகி பவித்திர உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள். இப்படி உத்தியோடு நோட்டீஸ் அடிக்க வேண்டும். உலகில் அதிகமானோர் சாகிறார்கள். எங்கே யார் இறந்தாலும் அங்கே நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். தந்தை எப்போது வருகிறாரோ அப்போதே பழைய உலகம் அழிகிறது. அதற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கிறது. ஒருவேளை யாராவது சுகதாமத்திற்கு போக விரும்பினால் அதற்கு மன்மனா பவ என்ற மந்திரம் இருக்கிறது. இப்படி சுவையாக அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸ்கள் எல்லோரிடமும் இருக்க வேண்டும்.
சுடுகாட்டிலும் கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்க வேண்டும். சேவை செய்வதற்காக அதிக உத்திகளை சொல்கிறார். இதை நன்றாக எழுத வேண்டும். குறிக்கோள் எழுதப்பட்டு இருக்கிறது. புரிய வைப்பதற்கு நல்ல உத்தி தேவை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. கர்மாத்தீத் நிலை பெறுவதற்கு இந்த சரீர வடிவ வாளை மறக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேற எந்த நண்பர் உறவினரினும் நினைவுக்கு வரக்கூடாது. இந்த முயற்சி செய்ய வேண்டும். 2. ஸ்ரீமத் படி கடவுளின் உதவியால் ஆக வேண்டும். உடல் மனம் செல்வம் எல்லாவற்றையும் வெற்றி பெற வைத்து உங்கள் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். வரதானம். கர்ம சுவை வடிவ சூழ்நிலையின் கவர்ச்சியையும் முடித்துவிடும் சம்பூர்ண மோகமற்றவர் ஆகுக. இப்போது வரை இயற்கை மூலமாக உருவாகும் சூழ்நிலைகள் மனநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கவர்ந்து இழுக்கிறது. எல்லாவற்றையும் விட அதிகமாக தனது தேகத்தின் கணக்கு வழக்கு மீதம் இருக்கும் கர்ம சுமையின் வடிவம் வரும். சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கின்றன. எப்போது இந்த கவர்ச்சியும் முடிந்து போகுமோ அப்போது முழுமையான நஷ்டா மோகா என்று சொல்வார்கள். தேகம் மற்றும் தேக உலகின் எந்த சூழ்நிலையும் மனநிலையை அசைக்கக்கூடாது. அப்போது சம்பூர்ண நிலை. எப்போது அந்த நிலை வருவீர்களோ அப்போது நொடியில் உங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தில் சகஜமாக நிலைத்து இருக்க முடியும். ஸ்லோகன். பவித்திரத்தின் விரதம் எல்லாவற்றையும் விட உயர்ந்த சத்தியநாராயண விரதம். இதில்தான் அதீந்திரிய சுகம் கலந்திருக்கிறது. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனசேவை எல்லையற்ற சேவை. எந்த அளவு நீங்கள் மனதால் வார்த்தையால் சுயம் சாம்பிள் ஆவீர்களோ அப்போது சாம்பிளை பார்த்து தாமே கவர்ச்சிக்கப்படுவார்கள். எந்த ஸ்தூல காரியத்தை செய்யும் பொழுதும் மனதின் மூலமாக வைப்ரேஷனை பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி ஒரு வியாபாரி கனவிலும் தனது வியாபாரத்தை பார்ப்பாரோ அப்படி உலக நன்மை செய்வது உங்கள் வேலை. இதுதான் உங்கள் தொழில். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.